தேவன் நம்மோடு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். யாத்திராகமம் 8:30 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். என கண்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் ராஜா ஒடுக்கி பலவிதமான சங்கடங்களை கொடுக்கிறான். கர்த்தரும் தன்னுடைய ஜனத்திற்காக வைராக்கியமாய் இருந்து எகிப்தியருக்கு பல தண்டனைகளை கொடுக்கிறார். தனக்கு பிரச்சனை வந்தவுடன் இந்த பார்வோன் மோசையை அழைத்து பிரச்சனை நீங்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய அழைக்கிறான். ஏன் சொன்னா, மோசையோடு தேவன் இருக்கிறார் என்று அந்த ராஜாவுக்கு நன்றாகவே தெரியும். மோசையும் வேண்டுதல் செய்ய தேவன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும் போது நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களே நம்மிடம் வந்து கர்த்தரிடம் அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும்படி சொல்ல வைத்து விடுவார். நாம் கருத்தாய் ஜெபிக்கும் போது நம்முடைய வேண்டுதலையும் கேட்பார். அந்த இடத்திலே கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். ஆமென். God bless you.